வணக்கம். இன்னைக்கு ஜூன் மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனாலே வியாழக்கிழமையினுடைய தலைவர் குரு பகவான். குரு பகவானுடைய அம்சத்தில் சில பேர் பிறந்திருக்காங்க. யார் அவங்க? உங்கள் நட்சத்திரம் புனர்பூசம் அல்லது விசாகம் அல்லது பூரட்டாதியா, உங்கள் ராசி தனுசு அல்லது மீனமா, உங்கள் பிறந்த கிழமை வியாழக்கிழமையா, அல்லது பிறந்த தேதி 3 அல்லது 12 அல்லது 21 அல்லது 30, நீங்கள் எல்லாருமே இன்னைக்கு குரு பகவானுடைய வழிபாட்டை செய்யணும். எப்படி? பிடிச்ச சாமிக்கு பிடிச்ச கோயிலில் பசு நெய்யினால் தீபம் போட்டு பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். குரு பகவான் ஆகஸ்ட் முதல் வாரம் வரைக்கும் 5 ராசிகளுக்கு தான் உதவி செய்வார். அந்த 5 ராசிகள் எவை? மேஷம், கடகம், துலாம், தனுசு, கும்பம். மீதமுள்ள 7 ராசிக்காரர்கள், அதாவது மேஷம், கடகம், துலாம், தனுசு, கும்பம் தவிர மீதமுள்ள 7 ராசிக்காரர்கள் குரு தோஷம் உள்ளவர்கள். அந்த குரு தோஷத்தை எப்படி போக்குறது? சுண்டலை வேக வைத்து ஏழைகளுக்கு தரணும், மஞ்சள் நிற ஆடை எடுத்து ஏழைகளுக்கு தரணும். அப்படி தந்தா ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். நிச்சயமாக குரு தோஷம் விலகும். ஏழைகளுக்கு மஞ்சள் நிற ஆடை எடுத்து கொடுப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு. காலை 7:30 to 9. இன்னைக்கு ஏகாதசி. இன்னைக்கு காலையிலேருந்து நாளைக்கு காலையில் வரைக்கும் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது நல்லது. அதனால் அனுபவத்திலே நன்மைகளை பார்ப்பீர்கள். எப்படி இருக்க போகிறது இந்த வியாழக்கிழமை? இப்போ பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, ரொம்ப ரொம்ப நல்ல நாள். பிரமாதமான முன்னேற்றம். உங்களுடைய விடாமுயற்சி, மனோதிடம், சுறுசுறுப்பு, வேகம், இதெல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். ஏன்னா கிரகநிலைகள் நல்லா இருக்கு. நல்ல குணங்கள் இருந்தாலும், நல்ல பண்புகள் இருந்தாலும், கிரகநிலைகள் நல்லா இருந்தால் தான் வெற்றி வரும். இன்னைக்கு உங்களுக்கு வரும், ஜெயிக்கிறீர்கள். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம். அனுகூலமான எண் 1, 6. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். காரியம் சிறப்பாகும், ஜெயிப்பீர்கள். பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் உண்டு. மனோதிடம் அதிகமாக இருக்குது, புத்தி கூர்மை அதிகமாக இருக்குது. வெறி, ஜெயிக்க வேண்டும் என்கிற வெறி வலுவாக இருக்கிறது. அது முழுமையடையும். ரொம்ப ரொம்ப நல்ல நாள். அனுகூலமான எண் 2, 4. அனுகூலமான திசை கிழக்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தேவையற்ற வம்பு வரும், பேச்சினால சிக்கல் வரும். பேச்சு சாமர்த்தியமான ஆள் நீங்கள், ஆனால் இன்னைக்கு பிரச்சனை வரும். எப்படி தப்பிக்கிறது? கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசு நெய்யினால தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைச்சுக்கோங்க. என்ன மந்திரம்? ஓம் பிரம்மதேவரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானமாக இருக்கணும் எல்லா விஷயத்திலையும். அனுகூலமான எண் உங்களுக்கு 7. அனுகூலமான திசை கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. கடகராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், ஜெயிப்பீங்க. பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுடைய மிகப்பெரிய பலவீனம் என்ன? எப்பவுமே கடகராசிக்கு வாழ்நாள் பலவீனம் என்ன? உள் பயம், அர்த்தமற்ற பயம். ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் எதுவும் இருக்காது. மனசு தட்டமாக இருக்கும், அறிவு தெளிவாக இருக்கும், புத்தி கூர்மையாக இருக்குது. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும். அனுகூலமான எண் 2, 9. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களை, நேற்றை விட பரவாயில்ல. ஆனால் ஒரு முழுமையான சந்தோஷம் இல்லை, முழுமையான வெற்றி இல்லை, நிம்மதி இல்லை. என்ன பண்ணுறது? கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசு நெய்யினால் தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான நினச்சிக்கோங்க. என்ன மந்திரம் சொல்கிறது? ஓம் ஓம் தேவ குருவே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானமாக இருக்கணும் எல்லா விஷயத்திலையும். அனுகூலமான எண் 3. அனுகூலமான திசை கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. கன்னிராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாளுங்க. அப்படி ஒரு பேச்சு சாமர்த்தியம், அப்படி ஒரு பொறுமை இருக்குது. அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பலம். நிதானம். இந்த வயசுக்கு மரியாதை கொடுப்பீங்க, அது உங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, எழுந்து நின்று பேசுறது, மூத்தவங்க உட்காராமல் நீங்கள் உட்காராமல் இருக்கிறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது. இதனாலெல்லாம் எல்லோரையும் கவர்ந்து இன்றைக்கி ஜெயிப்பீங்க. நல்ல நாள்.
அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 5. அனுகூலமான திசை கிழக்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, கலக்கலான நாள். துலாம்னா தராசு. காற்றுல தராசு ஆடுற மாதிரி மனசு உங்களுக்கு ஆடிக்கிட்டே இருக்கும்பாங்க. ஆனால் இன்றைக்கி மனசு ஆடாமல் இருக்கும், நிம்மதி இருக்கும், வீண் செலவு இருக்காது, வாழ்க்கை வளமாகும், சந்தோஷமாக இருக்கும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும். அனுகூலமான எண் உங்களுக்கு 6, 7. அனுகூலமான திசை தெற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, ரொம்ப ரொம்ப நல்ல நாள். பிரமாதமான முன்னேற்றம், வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம் அதிகமாகும், சுறுசுறுப்பு இருக்குது, வேகம் இருக்குது. உங்களுடைய மிகப்பெரிய பலவீனம் என்ன? முடிவெடுக்கிற முக்கியமான நேரத்தில் உடஞ்சி தப்பான முடிவெடுப்பீங்க, பயம் வந்துடும். அதெல்லாம் இன்னைக்கு இருக்காது, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் உங்களுக்கு 1, 4. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, ஓரளவுக்கு பரவாயில்ல, பெருசாக வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை, ஒரு மாதிரி இருக்குது, மனசு குழப்பமாக இருக்குது. என்ன பண்ணுறது? கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுனையினால் தீபம் போடணும். ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லணும். அப்போது சிவபெருமானை நினச்சிக்கணும். என்ன மந்திரம் சொல்கிறது? ஓம் ஓம் தட்சிணாமூர்த்தியே போற்றி. தட்சிணம்னா தெற்கு, தெற்கு பார்த்த மூர்த்தி யார்? சிவன். இந்த மந்திரம் சொன்னால் தப்பிச்சுக்கலாம், நிதானமாக இருக்கணும். அனுகூலமான எண் 5. அனுகூலமான திசை கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. மகர ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நிதானம், மனோதிடம், புத்தி கூர்மை, இது 3ம் கலந்த கலவையா இன்னைக்கு இருக்கீங்க. கிரக நிலைகள் நல்லா இருக்கிற பொழுது இதெல்லாம் அதிகமாக இருக்கும். எனவே வெற்றி கிடைக்கும், சந்தோஷம் அதிகமாகும். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. அனுகூலமான எண் 2, 9. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, ரொம்ப ரொம்ப நல்ல நாள். நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எதிரிகளும் பயந்துக்கிட்டு உதவி செஞ்சுருவாங்க. சொல்லியும் அடிப்பீங்க, சொல்லாமையும் அடிப்பீங்க. கலக்கலான நாளாக இருக்கும். சந்தோஷம், பெரியவங்களோட ஆசீர்வாதம், சிறியவங்களோட உதவி எல்லாம் இருக்குது. நல்ல நாள். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசை உணவை தவிர்க்கணும். வண்டி ஓட்டுறது கவனம். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிகிட்டே இருங்க. அப்போது சிவபெருமானை நினச்சிக்கோங்க. என்ன மந்திரம் சொல்கிறது? ஓம் ஓம் செந்தில் குமரனே போற்றி. செந்தில் குமரனே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஏன்? செந்தில் குமரன் தான் திருச்செந்தூரில் இருக்கார். திருச்செந்தூரில் குரு பகவான் முருகப்பெருமானை வழிபட்டு பெரியாளானார். எனவே இந்த மந்திரம் சொல்லுங்க, தப்பிச்சுக்கலாம். கொடுக்கல் வாங்கல் கூடாது, பெரிய விலையுள்ள பொருளை வாங்கக்கூடாது, அசை உணவு கூடாது, ஜாக்கிரதை. கோயில்லையும் தீபம் போடணும், வீட்டிலையும் தீபம் போடணும். சந்திராஷ்டமம் ஏங்க உத்திரட்டாதிக்கா, ரேவதிக்கா, புரட்டாதிக்கா அப்படியெல்லாம் இல்லை. 3 நாளைக்கும் ஒரு ராசியில் இருக்கிற 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் இருக்கும் ஒவ்வொரு மாதமும். இன்னைக்கு 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். கவனம். அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு காலை 7:30லேருந்து 9. நாளைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 6:00லேருந்து 7:30. இதை பயன்படுத்திக்கோங்க. நல்ல நேரம் இருந்தால் கூட உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமாக இருந்தால் நல்ல காரியம் செய்யக்கூடாது. உதாரணமாக இன்றைக்கி மீன ராசிக்கு சந்திராஷ்டமம், இன்றைக்கி நல்ல காரியம் அவங்களுக்கு செய்யக்கூடாது. திரும்பவும் சொல்கிறோம், குரு பகவான் ஆகஸ்ட் 1 வாரம் வரை 5 ராசிகளுக்கு தான் உதவியாக இருப்பார். அந்த 5 ராசிகள் மேசம், கடகம், துலாம், தனுசு, கும்பம். மீதமுள்ள 7 ராசிக்காரர்கள் ஏழைகளுக்கு சுண்டலை வேக வைத்து கொடுத்தால் குருதோஷம் விலகும். அல்லது ஏழைகளுக்கு மஞ்சள் நிற ஆடை எடுத்து தரலாம், அல்லது பொருளுதவி செஞ்சுடலாம். எங்களுக்கு வாங்க நேரம் இல்லை, வேக வைக்க நேரம் இல்லைன்னா பொருளாக கொடுத்துடலாம். அவங்ககிட்ட இருந்து நன்றி எதிர்பார்க்கக்கூடாது. அதுதான் முக்கியம். கொடுத்தான்னா அடுத்த நாள் வணக்கம் சொல்கிறானான்னு பார்க்குறது, அடுத்த நாள் மதிக்கிறானான்னு பார்க்குறது, அதுக்கு பதிலாக வேறு வேலை வாங்கிக்கிறதெல்லாம் கூடாது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.